இயேசுவுக்கு புகழ். என் பெயர் இருதய சுபிக்ஷா. காளையார் கோவில் பங்கு. இந்த காணொளி பதிவில் திருப்பலியின் முக்கியத்துவத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். முதலில், திருப்பலி என்பது கத்தோலிக்கர்களாகிய நமக்கு மட்டும் கிடைத்த ஒரு மாபெரும் கொடை. இந்த மாபெரும் கொடையை நாம் அர்த்தமுள்ள வகையில் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் முதலில் யோசிக்க வேண்டும். திருப்பலியில் நாம் பங்கு கொள்வதற்கு முன் நமக்கு மிகவும் முக்கியமான தேவையான ஒன்று முன் தயாரிப்பு. இந்த முன் தயாரிப்பின்றி நாம் திருப்பலியில் பங்கு கொள்ளும்போது அது அர்த்தமுள்ள திருப்பலியாக அமையாது. திருப்பலியில் நாம் பங்கு கொள்வதற்கு முன் முதலில் அந்த திருப்பலியில் நாம் பங்கு கொள்வதற்கு தகுதியுள்ள நிலையில் இருக்கிறோமா என்பதை நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும். நம் பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும். அன்னை மரியாளிடம் திருப்பலிக்கு முன் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது மிகவும் சிறந்தது. திருப்பலிக்கு ஒருபோதும் நாம் தாமதமாக வரவே கூடாது. இரண்டாவதாக, திருப்பலியில் அருட்பணியாளர் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பதில் சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு, அருட்பணியாளர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று கூறும்போது ஆன்மாவோடும் இருப்பாராக என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு கூறும்போது நமக்கு ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். வேடிக்கைகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. மூன்றாவதாக, திருப்பலியில் அருட்பணியாளர் அப்பரசத்தை ஒப்பு கொடுக்கும்போது நாம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். மிகவும் முக்கியமாக, எழுந்தேற்றத்தின் போது அருட்பணியாளர் முழுமையாக மறைக்க பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக மாறியிருப்பதை நாம் உணர முடியும். இது எப்பொழுது என்றால், நாம் திருப்பலிக்கு முன் தயாரிப்போடு இருந்தோம் என்றால் அருட்பணியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக மாறுவதை நாம் கண்கூடாக உணர முடியும். இது என் அம்மாவினுடைய தனிப்பட்ட அனுபவம். நான்காவதாக, நற்கருணையை நாம் ஒருபோதும் தகுதியற்ற நிலையில் உட்கொள்ளக்கூடாது. விவிலியத்தில் யூதாஸ் நற்கருணையை தகுதியற்ற நிலையில் உட்கொண்ட போது சாத்தான் அவனுக்குள் புகுந்ததை நாம் அறிந்த ஒன்றே. எனவே நாம் ஒருபோதும் நற்கருணையை தகுதியற்ற நிலையில் உட்கொள்ளக்கூடாது. நற்கருணையை உட்கொண்ட பின் நாம் முழந்தாள் படியிட்டு நம் உள்ளத்தில் ஆண்டவர் வந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவரோடு உரையாட வேண்டும். இவ்வாறு நாம் நற்கருணையை வாங்கியவுடன் ஆண்டவரிடம் சிறிது நேரம் உரையாடும் பொழுது நமக்கு முழுமையான ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். இறுதியாக, திருப்பலியின் நிறைவில் அருட்பணியாளர் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று என்று கூறிய உடனே நாம் எழுந்து சென்று விடக்கூடாது. மாறாக, நாம் சிறிது நேரம் அமர்ந்து ஆண்டவரிடம் உரையாட வேண்டும். இந்த திருப்பலி அர்த்தமுள்ள திருப்பலியாக அமைந்ததற்கு அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்து கொண்டு நம் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். இவ்வாறு நாம் செய்யும்போது நாம் காண்கின்ற திருப்பலி அர்த்தமுள்ள திருப்பலியாக அமையும். இவை அனைத்திற்குமே அடிப்படையானது முன் தயாரிப்பு. நாம் முன் தயாரிப்போடு எந்த ஒரு திருப்பலியில் பங்கு கொள்ளும் போதும் அந்த திருப்பலி அர்த்தமுள்ள திருப்பலியாக அமையும். எனவே இந்த மாபெரும் கொடையாகிய திருப்பலியை அர்த்தமுள்ள வகையில் பயன்படுத்துவோம். இறையாசி பெறுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.